அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தைகளே. வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய முதல் இடைத்தேர்விற்கான திருப்புதல் பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல இன்பத்தமிழ் பாடலில் பாருங்கள், 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமூகம் அமையணும் அப்படின்னு சொல்லலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அசதி. நிலவு கூட்டல் என்று இந்த சொல்லை சேர்த்து எழுதும் பொழுது நிலவென்று அப்படின்ட்டு எழுதலாம். தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கும் பொழுது தமிழ் கூட்டல் எங்கள் இல்லும் ஏவும் சேர்ந்து நமக்கு லேவா மாதிரி தமிழ் எங்கள் அப்படின்ட்டு வரும். அமுதென்று அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிர் அப்படிங்கிற சொல்லை பிரித்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். பொறுத்துக்க பாருங்கள். விளைவுக்கு அப்படிங்கும் பொழுது நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். 2 மதிப்பெண்கள் பாருங்கள். குருவினாக்களில் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? நம்ம பாட்டில் பார்த்துருப்போம். பாரதிதாசன் தமிழுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டியிருப்பார். அதில் சில பெயரை மட்டும் நம்ம எழுதுகிறோம். என்னென்ன பெயர் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமுது, நிலவு, மனம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அப்படின்ட்டு அமுது, நிலவு, மனம் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதிதாசன் தமிழை நம்மளுடைய உயிரோடு ஒப்பிட்டிருப்பார். அதனால் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் தமிழை எங்கள் உயிரோடு ஒப்பிடுவோம். அடுத்ததில் 5 மதிப்பெண் கேள்வி பாருங்கள். விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? விளைவுக்கும் நீருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பயிர் செழிக்க உதவுவது நீர். பயிர் செழிக்கணும் அப்படின்னா நமக்கு அவசியமானது நீர். அதுபோல் தமிழ் சமுதாயமாகிய பயிர் வளர உதவுவது தமிழ். பயிர்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் உயிர்கள் எல்லாமே செழிக்கணும் அப்படின்னா நீர் அவசியம். அதே போல் சமுதாயம் அப்படிங்கிறது வளரணும் அப்படின்னா நமக்கு தமிழ் மொழியானது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து கும்மி பாட்டில் பாருங்கள். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மேதினி. மேதினி அப்படின்னாவே நம்ம உலகம் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கியிருக்கு அப்படின்னா உலகம். அப்போ உலகத்தினுடைய சொல் அப்படின்னு உலகத்தை குறிக்கூடிய சொல் அப்படின்னு பார்த்தோம்னா மேதினி. செந்தமிழ் அப்படிங்கிற சொல்லை பிரித்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். பொய்யகற்றும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை அப்படிங்கும் பொழுது சேர்த்து எழுதும் பொழுது 8 திசை. நடுவில் இத்து மட்டும் போட்டால் போதும், 8 திசை. அடுத்து பாருங்கள். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியினுடைய செயல்களாக கவிஞர் என்னென்னலாம் சொன்னார் அந்த கும்மிப்பாட்டில் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். தமிழ் பொய்மையான கருத்துக்களை போக்கிவிடும். தமிழ் மொழி பொய்யான கருத்துக்களை எல்லாம் போக்கிடும். உள்ளத்தின் அறியாமையை அழித்துவிடும். உள்ளம் அறியாமையிலிருந்து என்ன செய்யும்? அழித்து அறிவை உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. மனிதநேயமிக்கவரின் பாடல்கள் பலவற்றை கொண்டிருக்கும். தமிழ் மொழியில் எண்ணற்ற பாடல்கள், மனிதநேயமிக்க கவிஞர்கள் பாடின பாடல்களையெல்லாம் தமிழ் மொழி கொண்டிருக்கு. உயிர், உடல் ஆகியவை பற்றிய அரிய கருத்துக்கள் பலவற்றை விளக்கி கூறும். தன்னுடைய உயிர், உடல் இதை பற்றியெல்லாம் கருத்துக்களை விளக்கி கூறும். இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழியை காட்டும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி சிறந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழியை எல்லாமே காட்டக்கூடியது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். செந்தமிழினுடைய புகழ் 8 திசைகளிலும் எல்லா திசைகளிலும் எந்தெந்த திசைகளில் நாடுகள் இருக்கோ அந்த 8 திசைகளிலும் உள்ள நாடுகள் அனைத்திலும் சென்று சேர வேண்டும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு? கவிஞர் கூறுகிறார். அடுத்து பொருள் கூறுக பாருங்கள். ஊழி அப்படின்னா யுகம், ஆழி அப்படின்னா கடல், பூட்டு அப்படின்னா அறியாமை, மேதினி அப்படின்னா உலகம். அடுத்து வளர்தமிழ் பாடத்தில் பாருங்கள். கோடிட்டிடம் பாருங்கள். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான் நமக்கு முதல்ல கிடைத்த இலக்கண நூல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. எண்களோட அடிப்படையில் வடிவமைக்கணும்.
பாருங்கள், சீரிழமை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீர்கூட்டல் இளமை. இங்கே வந்து சீர்மை கூட்டல் இளமைன்னு கொடுத்துருக்காங்க. சீர்மை கூட்டல் இளமைங்கிறத எடுத்துகிட்டு சீர்கூட்டல் இளமை தான் சீரிழமை. முதல்ல இருக்கக்கூடியது ஆ. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கும் பொழுது நடுவில் இத்து போட்டு கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு. அடுத்து குருவினா பாருங்கள், தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? தமிழை வந்து ஏன் வந்து தொன்மையான மொழி மூத்த மொழின்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இலக்கியம் தோன்றியதற்கு பிறகே இலக்கணம் தோன்றும். நமக்கு கிட்டியுள்ள தொல்காப்பியம் மிக பழமையான நூல். அவ்வாறெனில் அந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். அதனால் தமிழ் மிகவும் மூத்த மொழி எனப்படுகிறது. இலக்கியங்கள் உருவானாதான் இலக்கணம் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ இலக்கணத்தில் நமக்கு முதல்ல கிடைத்த நூல் அப்படின்னாவே தொல்காப்பியம் தான். தொல்காப்பியமே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்னா அப்போ இலக்கியங்கள் வந்து அதற்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கணும். இதை வைத்து பார்க்கும்போது தமிழ் வந்து மிகவும் மூத்த மொழி அப்படிங்கிறத அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ் காப்பியங்கள் வந்து 5 இருக்குது. ஐஞ்சிறும் காப்பியமும் இருக்கும், ஐம்பெரும் காப்பியங்களும் இருக்குது. இங்கே நமக்கு வந்து தமிழ் காப்பியங்களினுடைய பெயர்கள் வந்து ஐம்பெரும் காப்பியங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து இருக்கக்கூடிய 1 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள் இந்த வினாவிற்கான விடைகளையெல்லாம் நன்றாக படித்து மாணவர்களெல்லாம் வந்து தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.